போர் முடிவுக்கு வந்திருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை, இன்னைக்கும் டிஜிஎம்ஓஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் மக்களுக்கு கொடுத்த விளக்கங்கள், ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் என்ன பேசினாரு, இது எல்லாத்தையுமே இந்த காணொலியில விலாவரியா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல் அல்லது ஹரிஷ்குமார் இன்ஸ்டாகிராம் பேஜ். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, ஃபாலோ பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க. இந்த போர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே இந்த சேனல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இனிமே கூட தினமும் வேற வேற காணொலிகள் மூலமா உங்களை சந்திப்பேன். அண்ட் இப்போ வாங்க உள்ள போகலாம். சொன்ன மாதிரியே மே 12ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு நம்மளுடைய எதிரி நாட்டு கூட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்குது. திருப்பி மாலை நேரத்தில் இன்னொரு பேச்சுவார்த்தையும் நடக்குது. இந்த இரண்டு பேச்சுவார்த்தைக்கு பிறகு போர் நிறுத்தம் அப்படிங்கிறத தொடர்வோம் அப்படிங்கிற முடிவு எட்டப்படுது. இதே நேரத்தில் இன்னைக்கு டிஜிஎம்ஓஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல திருப்பியும் எங்கெங்க நம்ம துல்லியமா தாக்கணுங்கிற விஷயங்களெல்லாம் அவங்க மிக தெளிவா நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அதை தாண்டி தான் மிகவும் முக்கியமான விஷயம் நடந்துச்சு. அதிபர் ட்ரம்போட பேச்சு. இன்னைக்கு இன்டர்நெட்ல இந்த காணொலியை நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. அவர் என்ன சொன்னார், இன்னைக்கு ஒரு ஹிஸ்டாரிக் விஷயத்தை நான் 2 நாள்ல நான் பண்ணேன். அது என்ன, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத போர் உண்டாயிருக்கும், அதை நான் தான் தடுத்தேன். நான் உள்ள போனேன். உள்ள போயிட்டு 2 பேருமே நல்ல நாடு, ஆமா நல்ல நாடு, 2 பேருமே பாத்தீங்கன்னா நிறைய வர்த்தகங்கள் எங்க கூட வச்சுக்கிட ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. அந்த வர்த்தகங்கள் பண்ணணும்னா நீங்க போர் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி லைட்டா ஒரு வார்த்தை சொன்னா அவங்களும் உடனே அப்படியா ஓகே நாங்க போர் பண்ணிக்கிடலன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப அவரோட ஸ்டைல்ல ஒரு பேச்சு பேசியிருக்காரு. இது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை இந்திய மக்கள் பக்தியில் கொடுக்கும், இந்தியாவோட அரசியலில் கொடுக்கும்னு சொல்லி எனக்கு தெரியல. அடுத்த பக்கம் பிரதமர் மோடியுடைய உரை. பிரதமர் மோடி இரவு 8 மணிக்கு கரெக்டாக மக்களுக்கு உரையாற்ற தொடங்கினார். அவர் முக்கியமாக பேசின விஷயங்கள் எல்லாம் ஆபரேஷன் சிந்தூர் மூலியமா பாகிஸ்தானுக்கு தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முப்படைகளுக்குமே ஒரு ராயல் சல்யூட் அப்படிங்கிறத அவர் வச்சாரு. அவர் அதே நேரத்தில் பேசும்போது என்ன சொன்னார்னா, ஒரு காலமும் இந்தியா இந்த போரை தான் நிறுத்தியிருக்கோம், ஆனால் தீவிரவாதத்துக்கு எதிரான செயல்பாட்டை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அணு ஆயுதத்தை வச்சு இந்தியாவை மிரட்டுறது, அந்த பிளாக்மெயில் அப்படிங்கிற நியூக்ளியர் பிளாக்மெயிலை ஒரு காலமும் இந்தியா ரொம்ப அப்படிலாம் வச்சு எங்களை நீங்கள் மிரட்டிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரத்தமும் நீரும் ஒரே நேரத்தில் ஒரு பக்கம் போக முடியாதுங்கிறாங்க. ட்ரேட் அண்டு தீவிரவாதம் அது ரெண்டுமே உங்களுக்கு ஒரே நேரத்தில் சப்ளை ஆகாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரதமரோட உரையில் அவர் ஒரு இடத்துல கூட அமெரிக்கா அப்படிங்கிற பேச்சை எடுக்கலை. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு இன்னைய வரைக்கும் தெரியலை. பிரதமரோட பேச்சில் அவர் முடிக்கும் போது இன்னைக்கு புத்த பூர்ணிமா, புத்தர் எப்படி அமைதியை சொன்னாரோ அந்த மாதிரி நம்ம அமைதியை நோக்கி ஒரு முடிவு, போர் முடிவு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நம்மளுடைய சேனல்ல போர் சம்பந்தப்பட்ட காணொலிகள்ல இது கடைசி காணொலியா இருக்கும்னு நினைக்கிறேன். அமைதி அப்படிங்கிறது திரும்பி இருக்கதே மிகப்பெரிய விஷயம். எல்லா ராணுவ வீரர்களுக்கும் நமது சேனல் சார்பிலையும் ஒரு ராயல் சல்யூட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ. நீங்க பண்ணது இந்த 15-20 நாள் காலகட்டத்தில் ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ.